ஆண்டவருடைய பிரசன்னத்திலிருந்து உங்கள் அனைவருக்கும் சிங்கப்பூர் ஏழின் எழுப்புதல் திருச்சபையின் சார்பிலே அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இது ஒரு தொடர் போதனையாக இருப்பதினாலே கர்த்தர் எப்படியாக ஆபிரகாமை அழைத்தார், ஆபிரகாம் யார், அவர் ஏன் கர்த்தரை அழைக்க வேண்டும் என்பதை குறித்து உங்களோடு கடந்த தொடரிலே போதித்தேன். இன்றைக்கும் வேத வசனத்தின்படியாக ரோமர் 8வது அதிகாரம் வசனம் 29 படி தேவன் எவர்களை முன்குறித்தாரோ அவர்களை தமது குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாயிருப்பதற்கு முன்குறித்திருக்கிறார். எவர்களை முன்குறித்தாரோ அவர்களை அழைத்தும் இருக்கிறார். எவர்களை அழைத்தாரோ அவர்களை நீதிமான்களுமாக்கி இருக்கிறார். எவர்களை நீதிமான்களாக்கினாரோ அவர்களை மகிமைப்படுத்தியும் இருக்கிறார் என்ற வேத வசனத்தின்படியாக கர்த்தர் ஆபிரகாமை அழைத்து அவனை நீதிமானாக்கி அவனை ஆண்டவர் மகிமைப்படுத்தினார் என்பதை குறித்து தான் நாம் தொடர்ந்து இன்றைக்கு பார்க்க இருக்கிறோம். புரியுங்களா? ஆபிரகாம் அழைக்கப்பட்டவனாக இருக்கிறான். ஆபிரகாமுடைய அந்த மனித உறவிலே லோத்து என்பவன் ஆபிரகாமுடைய சகோதரனுடைய மகனாக இருப்பனாலே அவன் மாம்சத்துக்குரியவனாக இருக்கிறான். அழைக்கப்பட்டவன், அழைக்கப்படாதவன், அதாவது உன்னதத்துக்குரியவன், உலகத்துக்குரியவன் என்று ஆபிரகாமை குறித்தும் லோத்துவை குறித்தும் பார்த்து கொண்டு வருகிறோம். அதனாலே இழக்கும் சிந்தையிலே எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்ள முடியும் என்ற ஒரு சிந்தையுடையவனாக ஆபிரகாம் இருந்தான். மத்தேயு 5வது அதிகாரம் 5வது வசனத்தின்படி சாந்த குணமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் பூமியை சுதந்திரித்துக் கொள்வார்கள் என்ற வேத வசனத்தின்படியாக ஆபிரகாம் தனக்கு இருக்கவற்றை லோத்துவுக்கு இழப்பதற்கு ஆயத்தமாக இருந்த பொழுது தேவன் இந்த பூமி அனைத்தையுமே ஆபிரகாமுக்கு கொடுக்க சித்தமுள்ளவராக இருந்தார் என்று பார்க்கிறோம். விசுவாசியும் அவிசுவாசியும் ஒன்றாக வாழ முடியவில்லை. ஆனால் ஆபிரகாம் எப்பொழுதும் லோத்துவை ஏற்றுக்கொள்வதற்காகவும் லோத்துக்கு உதவி செய்யக்கூடியவனாகவும் லோத்துக்கு அவசர காலத்திலே உதவி செய்வது மட்டுமல்ல அவனுக்காக பிரார்த்தனை செய்வதற்கும் ஆயத்தமுள்ளவனாக இருந்தான் என்று பார்க்கிறோம். ஆதியாகமம் 14வது அதிகாரத்திலே சோதோம் பட்டணம் சூறையாடப்பட்ட பொழுது லோத்துவும் அவனுக்கு உண்டான யாவையும் அபகரிக்கப்பட்ட பொழுது ஆபிரகாம் போய் அபகரித்து சென்ற அவர்களுடைய பின்னாலே சென்று ஆபிரகாம் லோத்துக்கு உண்டான எல்லாவற்றையும் காப்பாற்றினார் என்று பார்க்கிறோம். சோதம் பட்டணத்தை பாவம் பெருகின பொழுது ஆண்டவர் சோதம் பட்டணத்தை அழிக்க திட்டமிட்ட பொழுது அதற்காக ஆபிரகாம் ஆண்டவரிடத்திலே பரிந்து பேசினான் என்று பார்க்கிறோம். பாருங்க, மற்றவர்களிடம் பாருங்க, அவிசுவாசிகளின் மத்தியிலே சாட்சியோடு ஆபிரகாம் வாழ்ந்தான் என்று பார்க்கிறோம். புரியுங்களா? அதனால்தான் ஆபிரகாம் அழைக்கப்பட்டவனாக இருக்கிறான். ஒரு அழைக்கப்பட்டவன் பாருங்க, ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புதிய சிருஷ்டியாக இருக்கிறான் என்று 2 கொரிந்தியர் 5வது அதிகாரம் 17வது வசனத்தில் பார்க்கிறோம். ஒருவன் கிறிஸ்துவுக்குள் வருகின்ற பொழுது புதிய சிருஷ்டியாக புதிய மனுஷனாக மாறுகிறான். ஆண்டவரோடு அழைக்கப்பட்ட ஆபிரகாம் ஆண்டவருடைய அந்த குணாதிசயங்களை வெளிப்படுத்தக்கூடியவனாக உலகத்துக்குரிய உறவுகளிலே வெறுப்போ இல்லாதபடி அவர்களுக்கு உதவி செய்யக்கூடிய மனநிலைமையிலே இருக்கக்கூடியவனாக இருக்கிறான். அதைத்தான் இதிலிருந்து நம்ம தெரிந்து கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்கிறது. அழைக்கப்படாத லோத்துவின் முன்பாக அழைக்கப்பட்ட ஆபிரகாம் ஒரு சாட்சி உள்ளவனாக வாழ்ந்தான் என்று பார்க்கிறோம். அதனால்தான் பாருங்க, மாண்டு கொண்டிருக்கும் மனுக்குலத்தை குறித்து மனதுருகாதவன் விசுவாசி வாழ்க்கையிலே பின்வாங்கி கொண்டிருக்கிறான் என்று அர்த்தம். மாண்டு கொண்டு இருக்கிற மக்களுக்காக மனதுருகாத எந்த ஒரு மனிதனும் அவன் மனிதன் அல்ல, அவன் ஒரு கிறிஸ்தவ விசுவாசி அல்ல என்று நம்ம பார்க்கிறோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அதனாலே ஆபிரகாம் எப்படிப்பட்டவனாக இருந்தான்? லோத்துவுக்காக ஜெபிக்கக்கூடிய ஒரு ஜெப வீரனாக இருந்தான். அது மட்டுமல்ல, லோத்துவனுடைய எல்லா அபகரித்து எடுத்துக்கொண்டு சென்ற பொழுது லோத்துக்குடைய எல்லாவற்றையும் திருப்பி அதை அவனிடத்தில் பறித்து கொண்டு வந்து லோத்து கொடுத்தான் என்று பார்க்கிறோம். ஆபிரகாம் ஒரு ஜெப வீரன் மட்டுமல்ல, ஒரு செயல் வீரனாக இருந்தான். அநேகர் செயல் வீரர்களாக இருப்பார்கள், ஜெப வீரர்களாக இருக்க மாட்டாங்க. அநேகர் ஜெப வீரர்களாக இருப்பாங்க, செயல் வீரர்களாக இருக்க மாட்டாங்க. ஆனால் ஆபிரகாமின் இடத்திலே ஜெப வீரனாகவும் இருந்தான், செயல் வீரனாகவும் இருந்தான் என்று பார்க்கிறோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அதுதான் அழைக்கப்பட்டவனுக்கும் அழைக்கப்படாதவனுக்கும் உள்ள ஒரு வித்தியாசம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறீர்கள்? செயல் வீரராக மட்டும் இருக்கிறீர்களா, ஜெப வீரராக இல்லாமல், இல்லை ஜெப வீரராக இருந்து செயல்படாமல் இருக்கிறீர்களா? நீங்கள் இரண்டையும்
உள்ளவர்களாக இருக்க வேண்டும், செயல் வீரராக இருக்க வேண்டும், ஜெப வீரராக இருக்க வேண்டும் என்று தேவன் பிரியப்படுகிறார். அல்லேலூயா. அதனால்தான் பார்க்கின்ற பொழுது ஆண்டவர் இன்று நமக்கு முன்பாக 2 நபர்களை வைக்கிறார். அழைக்கப்பட்ட ஆபிரகாமை வைக்கிறார், அழைப்பு இல்லாத லோத்துவை நமக்கு முன்பாக ஆண்டவர் வைக்கிறார். ஆபிரகாமுக்கும் லோத்துவுக்கும் வேறுபாடுகள் இருந்தது. இருவருமே ஊர் என்ற கல்தேயர் பட்டணத்தில் இருந்து கானானுக்கு புறப்பட்டவர்கள். இருவருமே விருந்தோம்பல்களிலே சிறந்தவர்கள். புரியுங்களா? இருவருமே அப்பப்போது பின்வாங்கி பேக்ஸ்லைட் ஆனவர்கள். இருவருமே நீதிமான்களாக எண்ணப்பட்டார்கள் என்று ஆதியாகமம் 15வது அதிகாரம் 6வது வசனத்தில் பார்க்கலாம். 2 பேர் 2வது அதிகாரம் 8வது வசனத்திலும் பார்க்கலாம். இருந்தாலும் ஆபிரகாம் ஆண்டவரோடு உறவு வைத்துக் கொள்ள ஆசைப்பட்டார். ஆனால் லோத்துவோ ஆண்டவரிடத்தில் எப்பொழுதும் நெருங்கி வந்ததாகவோ வேதத்தில் நாம் பார்க்கவில்லை. லோத்து உலகத்தோடு உறவு வைத்துக் கொள்ள துடித்தான் என்று பார்க்கிறோம். ஆபிரகாமோ ஆவிக்குரிய ஜீவியத்தில் அவன் என்ன செய்தான்? முன்னேறி சென்றவனாக இருந்தான். லோத்துவோ ஜீவியத்து உலக ஜீவியத்துக்குரிய காரியங்களிலே முன்னேறி செல்லக்கூடியவனாக இருந்தான் என்று பார்க்கிறோம். ஆபிரகாமுடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலும் லோத்துடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலும் வித்தியாசங்கள் இருந்தது என்று நாம் பார்க்கிறோம். ஆபிரகாம் தேவனுக்கு முதன்மை ஸ்தானத்தை கொடுக்கக்கூடியவனாக இருந்தான். கர்த்தர் அழைத்த பொழுது தேவனுடைய சத்தத்திற்கு அப்படி அவன் கீழ்ப்படிந்தவனாக இருந்தான் என்று நாம் பார்க்கிறோம். லோத்துவுக்கோ தன்னுடைய தேவைகள் முதன்மையாக இருந்தது. ஆபிரகாமுக்கு தேவன் முதன்மையானவராக இருந்தார். மத்தேயு 6வது அதிகாரம் வசனம் 30 படி, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் என்ற வேத வசனத்தின்படியாக ஆபிரகாம் தேவனை முதன்மையாக தேடினதினாலே அவனுக்கு எல்லாம் கூட கொடுக்கப்பட்டது. லோத்து உலகத்துக்குரிய காரியங்களை தேடினான். ஆபிரகாம் பாருங்க, தேவனை தேடுவதற்காக தேவன் முதன்மையாக வைத்ததினாலே 10 முறை தேவனுக்கு பலிபீடம் கட்டி தேவனை தொழுது கொண்டான் என்று பார்க்கிறோம். ஆபிரகாம் 10 முறை பலிபீடத்தை கட்டி தேவனுக்கு துதிகளை செலுத்திய பொழுது தேவன் இறங்கி வந்து பார்த்தீங்கன்னா ஆபிரகாமோடு கூட 10 முறை உடன்படிக்கை செய்தார் என்று பார்க்கிறோம். ஆனால் லோத்துவோ அவன் தேவனுக்கு பிரியமில்லாதபடி வாழ்ந்ததினாலே அவன் சோதம் குமாராவை விட்டு துரத்தப்பட்டு மலைகளுக்கு சென்று அவனும் அவனுடைய மகள் 2 பேரும் சென்றதினாலே அந்த வேசித்தனம் செய்து அதன் மூலமாக 2 சந்ததிகள் பிறந்தார்கள், அம்மோனியர்களும் மோபாபியர்களும். அதன் மூலமாக ஆண்டவர் உபாகமம் 23வது அதிகாரம் 3வது வசனத்தின்படி 10 தலைமுறைக்கு அவர்கள் சபைக்கு உட்படலாகாது என்று சபித்தார் என்று பார்க்கிறோம். ஆபிரகாம் தேவனை முன்பாக வைத்து 10 முறை பலிபீடம் செய்து கர்த்தரை துதித்ததினாலே 10 முறை இறங்கி வந்து ஆண்டவர் உடன்படிக்கை செய்தார். ஆனால் தேவனை தேடாத இந்த லோத்துவோ 10 தலைமுறைக்கு சாபத்தை பெற்றுக்கொண்டான் என்று உபாகமம் 23வது அதிகாரம் 3வது வசனத்தில் பார்க்கலாம். அதனால் அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, தன்னுடைய தேவைகளை தானே தெரிந்து கொள்ளவில்லை, தேவன் தெரிந்து கொள்ளட்டும் என்று சொல்லி தேவனிடத்தில் அந்த காரியங்களை ஒப்படைத்தான். ஆனால் லோத்துவோ தன்னுடைய தேவைகளை தானே தெரிந்து கொண்டான் என்று பார்க்கிறோம். தன்னுடைய தேவைகளை தெரிந்து கொள்ளக்கூடிய பொறுப்பை ஆபிரகாம் தேவனிடத்தில் ஒப்புக் கொடுத்தான் என்று பார்க்கிறோம். ஆதியாகமம் 13வது அதிகாரம் வசனம் 14 முதல் 18 படியாக லோத்து ஆபிரகாமை விட்டு பிரிந்த பின்பு கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி என்ன சொன்னாரு? ஆண்டவர் அந்த காரியங்களை எல்லாம் அவன்கிட்ட சொல்கிறார். என்னென்ன காரியங்கள் சொல்லி லோத்து தன்னுடைய தேவைகளை தேவனிடமோ அவன் தெரிந்து கொண்ட ஆபிரகாமிடம் சொல்லாமல் தானே தெரிந்து கொண்டான் என்று சொல்லி ஆதியாகமம் 13வது அதிகாரம் வசனம் 10, 11 பார்க்கின்ற பொழுது லோத்து தன் கண்களை ஏறெடுத்து பார்த்து யோர்தான் நதிக்கு அருகான சமபூமி முழுவதும் நீர்வளம் பொறிந்தனதாக இருக்க கண்டான். தன்னுடைய தேவைகளை தன் கண்ணால பார்க்கிறான். யோர்தான் நதிக்கு பக்கத்தில் பசுமையான அந்த புல்வெளிகள் பசுமையான வயல்வெளியில் இருக்கிறதெல்லாம் பார்க்கிறான். சோதோம் குமார பட்டணம் பக்கத்தில் இருக்கிற. அப்பொழுது லோத்து யோர்தானுக்கு அருகான சமபூமி முழுவதும் தெரிந்து கொண்டு கிழக்கே பிரயாணப்பட்டு போறான். இப்படி அவர்கள் ஒருவர் விட்டு பிரிந்தார்கள். பாருங்க, லோத்து தன்னுடைய ஆசீர்வாதங்களை தானே தெரிந்து கொண்டு ஆபிரகாமை விட்டு பிரிந்து சென்றான் என்று பார்க்கிறோம். அதனால் ஆண்டவர் ஆபிரகாமுக்கு நல்கின தேவன்
வந்து ஆபிரகாம் தேவனை தெரிந்து கொள்வதற்காகத்தான், தேவனோடு உரையாடுவதற்காகத்தான் அவன் இப்படிப்பட்ட மலைப்பாங்கான இடத்தை தெரிந்து கொண்டான் ஆபிரகாம். ஏனென்றால் தேவனோடு கூட தனியாக உறவாடும்படியாக அவன் மலையும் கரடு முரடுமான பகுதிகளை ஆபிரகாம் தெரிந்து கொண்டான் என்று பார்க்கிறோம். ஏனென்றால் மலை கரடு முரடான பகுதிகளை நீங்கள் பண்படுத்த வேண்டும் என்றால் கடினமாக நீங்கள் உழைக்க வேண்டும், பாடுபட வேண்டும். புரியுங்களா? தன்னுடைய அப்படிப்பட்ட வாழ்க்கையை ஆபிரகாம் தெரிந்து கொண்டான் என்று ஆதியாகமம் 19 அதிகாரம் 17 வசனத்தில் பார்க்கிறோம். ஆனால் லோத்துவோ பாடுபட விருப்பமின்றி இலகுவான சமபூமியினா அதை வெட்ட வேண்டியதில்லை, அந்த மரங்களை எல்லாம் வெட்டி சமப்படுத்த தேவையில்லை, சமபூமி ஏற்கனவே சமமாக இருக்கிறது. அப்படி செழிப்பான பகுதியை அவன் சமவெளியை தெரிந்து கொண்டான் என்று பார்க்கிறோம். அதனால்தான் அந்த பகுதிகளில் அவன் சில காலம், நீண்ட நாட்கள் வாழ முடியவில்லை, சில காலம்தான் லோத்து அந்த சமபூமியிலே வாழ்ந்தான் என்று பார்க்கிறோம். இறுதியிலே அங்கே பாவம் நிறைந்த சோதம் குமர பட்டம் இருந்தது, அது பக்கத்தில் வெளியே அவன் குடியிருந்தான். பின்பாக அதற்கு உள்ளாக அவன் போய்விட்டான். அப்புறம் பின்பாக கடைசியிலே ஜீவன் தப்ப அந்த பட்டணத்தை விட்டு அவனும் அவனுடைய மனைவி மலைக்கு ஓடி போய் ஜீவன் தப்ப வேண்டியதாக இருந்தது என்று பார்க்கிறோம். ஏனென்றால் சோதாமுக்கு அருகே கூடாரம் போட்டான். கடைசியில என்ன செய்தான்? நாளடைவிலே சோதம் பட்டணத்துக்குள்ளேயே போய்விட்டான். சோதம் பட்டணம் பாவம் மிக்க ஒரு பட்டணம். புரியுங்களா? அதனால பாருங்க, கதை சொல்லுவாங்க, நண்பன் யார் என்று சொல்லி நீ யார் என்பது தெரிந்துவிடும். புரியுங்களா? நண்பன் நல்லவன் என்றால் நீ நல்லவன் என்று அர்த்தம். பாருங்க, ஒரு ஒட்டகத்தை ஒருத்தன் பாலைவனத்தில் அழைத்து கொண்டு சென்றானாம். நல்ல இரவில் அங்கே ஒட்டகத்தை தங்க வேண்டி இருக்கிறதுனால அந்த பாலைவனத்தில் கூடாரம் போட்டு அவன் என்ன செய்தான்? ஒரு சின்ன செட்டு போட்டு அதை 4 தூண்லையும் நல்லா குச்சியை கட்டி அந்த கூடாரத்துக்குலாம் படுத்துக்கிட்டான். ஒட்டகம் வெளியே குளிரில் படுத்துருக்கு. இப்போ என்ன செய்கிறது? அந்த குளிரில் லேசாக அந்த டென்ட்டுக்குள்ளே மூக்கை விடுகிறது. அப்புறம் விட்டுட்டு லேசாக என்ன செய்யறது? ரொம்ப குளிர் அடிக்க வச்சு முகத்தை விடுகிறது. உள்ளே ஓட்டி கொண்டு சென்ற அந்த ஒட்டகவாசி என்ன செய்யறான்? அது சரி பரவாயில்ல, மூக்கை விட்டுச்சு, இப்போ முகத்தை விடுகிறது ஒன்று அவன் என்ன செய்யிட்டான்? ஒன்றும் செய்யலை. கொஞ்ச நேரத்தில் என்ன செய்யுது? முழு தலையும் விட்டுச்சு, அவன் ஒன்றுமே சொல்லலை. அப்புறம் அவன் செய்யிட்டான், ஏன்னா காலை விட்டுச்சு, ஒரு முன்காலை. அப்புறம் என்ன செய்யுது? ஒன்றும் சொல்லாதனால முழு உடம்பு விட்டு அவனை வெளியே கூடாரத்தில் தள்ளிட்டு ஒட்டம் உள்ள என்ன செஞ்சிச்சு? படுத்துக்கிடுச்சான். அதே போல சின்ன பாவங்களை ஆரம்பத்தில் கிள்ளி எறியவில்லை என்றால் அது பின்பாக என்ன செய்வோம்? நம்ம அந்த பாவம் பிடித்துக்கொள்ளும், அதிலிருந்து தப்ப முடியாது. அதே போல லோத் என்ன செய்தான்? சோதோமுக்கு முன்பாக குடியிருந்தா, எதிராக குடியிருந்தா, அப்புறம் சோதோமுக்குள்ளேயே போய் குடியேறினாலே சோதமுடைய பாவம் அவனையும் அவன் பிள்ளைகளையும் பிடித்தது. பின்பாக சோதமை விட்டு துரத்தப்பட்டவனாக இருந்தான் என்று பார்க்கிறோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, உங்களுடைய ஜீவியத்துக்குரிய ஆசை ஆவிக்குரிய தேவன் மேலையா, உலகத்தின் மேலையா, உன்னதர் மேலையா, உலகத்தின் மேலையா என்பதை நீங்க ஒப்பிட்டு பாருங்க. ஆபிரகாமின் ஆசையெல்லாம் ஆண்டவர் மேலே இருந்தது. லோத்தினுடைய ஆசையெல்லாம் உலக ஜீவியத்தின் மேலே, சோதோமனுடைய அந்த நட்பின் மேலே, அந்த பழக்க வழக்கின் மேலே இருந்தது என்று பார்க்கிறோம். அதனால் தான் மத்திய 6:33 படி முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கொடுக்கப்படும். முதலாவது தேவனை தேடினதினாலே கர்த்தர் ஆபிரகாமை நீதிமானாய் மாற்றினதும் இல்லை, ஆபிரகாமை மகிமைப்படுத்தினார் என்று நாம் பார்க்கிறோம். ஹல்லேலூயா! அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அதனாலே ஆபிரகாம் ஆவிக்குரியவனாக இருக்கிறான், மாம்சத்துக்குரியவனாக லோத்து இருக்கிறான். நீங்க எதை இன்றைக்கு உங்கள் முன்பாக ஆண்டவர் 2 பேரை வைக்கிறார். ஆபிரகாம் வைக்கிறார், லோத்து வைக்கிறார். ஆபிரகாம் முடிவு என்ன, லோத்துடைய முடிவு என்ன என்பதை நீங்கள் யோசித்து பார்த்து தெரிந்து கொள்ளுங்க. சரிங்களா? அடுத்ததாக ஆபிரகாமை பார்க்கிறது. குடும்ப வாழ்க்கையிலே ஆபிரகாமையும் லோத்தையும் குறித்து நாம் பார்க்கின்ற பொழுது இருவருக்குமே உலகத்தோடு ஒட்ட உறவுகள் இருந்தது. ஆபிரகாமுக்கு ஆகார் இருந்தால், கேத்துரால் இருந்தால், சாராளோடு கூட. லோத்தின் மனைவியோ உலக பிரகாரமானவர்கள் இருந்தார். ஆபிரகாம் பின்பாக மனம் திரும்பி தான் சரிபடுத்த வேண்டியதை ஆகாரையோ கேத்துராலையோ அவன் துரத்திவிட்டு அவன் சாராளோடு கூட வாழ்ந்தான் என்று பார்க்கிறோம். ஆனால் லோத்தருடைய மனைவியினுடைய உள்ளமோ சோதமிலே சொக்கி கிடந்தது. புரியுங்களா? சொர்க்கபுரி ஆகிய உலகத்தில் சொர்க்கபுரியா சோதமிலே சொக்கி கிடந்ததுனாலே அவர்கள் பாருங்க, சமூகத்தாலே
கலாச்சாரத்தாலே கரைப்பட்டவர்களாக அவர்கள் கிடந்தார்கள் என்று பார்க்கிறோம். ஆபிரகாம் திருந்தினான், தன்னுடைய சந்ததியை கரைபடாமல் காத்து கொண்டான் என்று பார்க்கிறோம். ஆனால் லோத்து திருந்தவில்லை, அவனுடைய சந்ததி கரைபட்டு போய்விட்டது என்று நாம் பார்க்கிறோம். புரியுங்களா? எப்படி என்றால், ஆபிரகாமுடைய மகனாகிய ஈசாவுக்கு பெண் தேடும் பொழுது ஆதியாகமம் 24வது அதிகாரம் வசனம் 2 முதல் 4 பார்க்கின்ற பொழுது, ஆபிரகாம் தன் மகனாகிய ஈசாக்குக்கு திருமணம் முடிக்க திரும்பிய போது தன் வீட்டில் உள்ளவர்கள் வயதில் மூத்தவனும் தனக்கு உண்டான எல்லாவற்றிற்கும் அதிகாரியுமாகிய தன் ஊழியக்காரனை நோக்கி, நான் குடியிருக்கிற கானானியருடைய குமாரத்திகளில் நீ என் குமாரனுக்கு பெண் கொள்ளாமல் நீ என் தேசத்துக்கும் என் இனத்தாரிடத்திற்கும் போய் என் குமாரனாகிய ஈசாக்கை பெண் கொள்ளுவேன் என்று வானத்திற்கு தேவனும் பூமிக்கும் தேவனுமாகிய கர்த்தர் பேரில் எனக்கு ஆணையிட்டு கொடுக்கும்படிக்கு நீ உன் கையை என் தொடையின் கீழ் வை என்றான். பாருங்க, புறஜாதிகளில் அவங்க மத்தியில் போய் தன் குமாரனாகிய ஈசாக்குக்கு பெண் தேட வேண்டாம் என்று ஆபிரகாம் விரும்பினான். புரியுங்களா? அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, லோத்துவுக்கோ கடவுளை பற்றியோ களங்கமற்ற வாழ்க்கை பற்றியோ கவலை கிடையாது. புரியுங்களா? ஆபிரகாமுடைய குமாரனாகிய ஈசாக்கு 40 வயது வரை ஒரு வாலிபன் எப்படிப்பட்டவராக வாழ வேண்டும் என்பதற்கு வேதத்தில் நீங்கள் நல்ல உதாரணத்தை நீங்கள் ஈசாக்கை எடுத்துக்கொள்ளலாம், தானியலை எடுத்துக்கொள்ளலாம். புரியுங்களா? யோசேப்பை நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். இங்கே ஈசாக்கு பாருங்க, 40 வயதில் அவன் திருமணம் ஆகிறது. இந்த 40 வயது அவன் கள்ளம் கபட அமற்றவனாக கரை என திரையற்ற ஒரு வாழ்க்கையாக வாழ்ந்தான். புரியுங்களா? தன்னுடைய சந்ததி நன்றாக இருக்க வேண்டும் என்று ஆபிரகாம் விரும்பினான். அதனால் தான் அவன் என்ன செய்தான் பாருங்க, தன்னுடைய உறவினரிடத்தில் போய் அங்கே என்ன செய்கிறான், பெண் பார்க்கும்படி தன்னுடைய வேலைக்காரனாகிய இளையசாரை அங்கே அனுப்பக்கூடியவனாக இருக்கிறான். ஆதியாகமம் 19வது அதிகாரம் 14வது வசனத்திலே, லோத்து புறப்பட்டு தன் குமாரத்திகளை விவாகம் பண்ணுக போகிற மருமக்களோடு கூட பேசி, நீங்கள் எழுந்து இந்த ஸ்தலத்தை விட்டு புறப்படுங்கள், கர்த்தர் இந்த பட்டணத்தை அழிக்கப் போகிறார் என்றான். அவருடைய மருமக்கள் மாரின் பார்வைக்கு அவன் பரியாசம் பண்ணுகிறதாக கண்டது. சோதமில்ல உலக பிரகாரமான மருமக்களை தன்னுடைய பிள்ளைகளுக்கு கணவனாக தெரிந்து கொண்டான். யார்? லோத்து. அப்போ பாருங்க, சோதம் அழிய போகிறது என்று அவன் சொன்ன பொழுது, அவளுக்கு தீர்க்கதரிசனமாக சொன்ன பொழுது அவன் பரியாசம் பண்ணுகிறதாக என்ன செய்தாங்க, மருமக்கள்மார்கள் நினைத்தார்கள் என்று பார்க்கிறோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு விசுவாசியாக நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு எப்படிப்பட்ட துணையை நீங்கள் தேர்ந்தெடுக்கிறீங்க? இங்கே லோத்து அவிசுவாசியாக மருமக்கள் மாற தேர்ந்தெடுத்ததுனால கர்த்தருடைய வார்த்தை சொல்கின்ற பொழுது அவங்க ஏளனம் பண்ணினாங்க, கிண்டல் பண்ணினாங்க, கேலி பண்ணினாங்க. அப்போ பிள்ளைகளுக்கு நீங்கள் எப்படிப்பட்ட துணையை தேடக்கூடியவர்களாக இருக்கிறீங்க? ஆபிரகாம் தன் மகனுக்கு எப்படிப்பட்ட துணையை தேடினான்? லோத்து தன்னுடைய மகளுக்கு எப்படிப்பட்ட துணையை தேடினான் என்று பார்க்கிறோம். அப்போ ஒரு விசுவாசி தன்னுடைய பிள்ளைகளுக்கு ஒரு விசுவாசியை தான் தேட வேண்டும். புரியுங்களா? அவிசுவாசியை நீங்கள் தேடினீங்கன்னா பின்னால் அதனுடைய வாழ்க்கை எப்படியாக இருக்கும் என்று நம்ம உறுதியாக சொல்ல முடியாது. புரியுங்களா? அப்போ வசதியாக இருக்க மாப்பிள்ளை, வெளிநாட்டில் படிச்சிருக்கிறான், கார் வச்சிருக்கிறான், பங்களா வச்சிருக்கிறான், அந்தஸ்து இருக்கு, வீடு இருக்கு, நிலம் இருக்கிறது, என்ன வருமானம் இருக்கிறது, வாட்ட சட்டமாக இருக்கிறான் என்று சொல்லி அவிசுவாசியை நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு ஏற்ற துணையை பார்த்தீர்கள் என்றால், கடவுளை கணம் பண்ணாத துணையை நீங்கள் தேடினீர்கள் என்றால் நீங்கள் என்ன செய்ய முடியும்? பின்னால வருந்த வேண்டியதாக இருக்கும். ஹல்லேலூயா! அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, பாருங்க, பரட்டத்தலையா இருந்தா கூட பரவாயில்லை, பார்பர் ஷாப்புக்கு கொண்டு போய் சரிபடுத்தலாம், அவன் பரலோகத்துக்கு கொண்டு வந்துடுவான். புரியுங்களா? பல்லு நீட்டிட்டு இருந்தா கூட பல் டாக்டர் போய் அந்த பல்லை சரிபடுத்தலாம், அவன் பரலோகத்துக்கு கொண்டு வந்தால் அது போதும். விசுவாசி ஒரு விசுவாசியைத்தான் திருமணம் செய்ய வேண்டும். ஹல்லேலூயா! நீங்கள் உங்கள் மனசில் நினைச்சாலே உங்களுக்கு ஆண்டவர் பல்லை எத்தி கொண்டு வருகிறனோ பரட்டத்திலே கொண்டு வர மாட்டான். அப்படி வந்தால் கூட அதை நம்ம சரிபடுத்தி விடலாம். ஆனால் பரலோகம் போய் நம்ம சேர்றது தான் மிக முக்கியம். ஹல்லேலூயா! கிருபையின் தேவன். ஹல்லேலூயா! எனக்கெல்லாம் வாலிப நாட்களிலே கர்த்தர் மேல் விசுவாசம் வைத்து உண்மையும் உத்தமாய் வாழ்ந்ததுனாலே கர்த்தர் எனக்கு பெஸ்ட் கிஃப்டை மனைவி அவரே கொண்டு வந்து என் முன்னால் எனக்கு கொடுத்தாருங்க. நான் எனக்கு அது வேணும் இது வேணும்னு சொல்லிட்டு நான் என்ன செய்யலை, கண்டிஷன் போட்டு ஏன்னா நான் உபவாசம் இருந்து ஏன்னா இப்படி அந்த இதாக வேணும் இதுல
கர்த்தர் மேலே விசுவாசம் வைத்தேன், கர்த்தருக்காக வாழ்ந்தேன், கர்த்தர் ஏற்ற துணையை, நல்ல ஒரு அருமையான துணையை சீலாவை கர்த்தர் எனக்கு கொடுத்தார். புரியுங்களா? அதனால நீங்க ஒரு விசுவாசியினுடைய பிள்ளைகளை இங்கே வந்து தெரிந்து கொண்டீங்கன்னா அந்த பிள்ளைகள் வாழ்க்கை நன்றாக இருக்கும். இங்கே ஆபிரகாம் தன்னுடைய மகனுக்கு ஈசாக்குக்கு ரெபெக்காளை தெரிந்து கொண்டான். ஆனால் இங்கே நாம் பார்க்கிறோம், லோத்துவோ ரட்சிக்கப்படாத, கடவுளுக்கு முக்கியத்துவம் கொடுக்காத மருமக்கள் மாறை தெரிந்து கொண்டதினாலே சோதம் அழிய போகின்ற பொழுது அவர்களும் அழிந்தார்கள். ஆபிரகாமுடைய பிற்கால வாழ்க்கை, அந்த மருமக்கள் மாறு மட்டும் மகளோடு கூட வந்திருந்தாங்கன்னா, ஆபிரகாம் அதாவது லோத்துவோடு வந்திருந்தாங்கன்னா, லோத்துவோட வாழ்க்கை ஒரு சபிக்கப்பட்ட வாழ்க்கையாக இருந்திருக்காது. புரியுங்களா? அதனால தான் வேதவசனம் என்ன சொல்லுகிறது? 2 கொரிந்தியர் 6வது அதிகாரம் வசனம் 14 முதல் 17 பார்க்கின்ற பொழுது, மாட்டையும் கழுதையும் சேர்ந்து உலாதிருப்பாயாக. புரியுங்களா? அவிசுவாசியோடு விசுவாசிக்கு பங்கு ஏது? உபாகமம் 22வது அதிகாரம் 10வது வசனத்தின்படி விசுவாசியோடு அவிசுவாசியை சம்பந்தப்படுத்தக்கூடாது. அப்போ உங்களுடைய பிள்ளைகள் உங்க சொந்த பிள்ளைகள் அல்ல, கர்த்தர் கொடுத்த ஈவு. ஒவ்வொரு தாயின் தகப்பனுக்கும் பிள்ளைகள் கர்த்தர் கொடுத்த ஈவுங்க. அநேகர் திருமணம் முடிக்கிறாங்க, குழந்தை இல்லாமல் இருக்கிறாங்க, எவ்வளவு அவங்க வாழ்க்கையில் கஷ்டப்பட்டு இருக்காங்க. விசுவாசத்தோடு ஜெபித்தா ஆபிரகாம் எப்பொழுது கர்த்தர் பிள்ளைகளை கொடுப்பார். எங்க சபையில குழந்தை இல்லாமல் வந்த 10 வருடம் 9 வருடம் என குழந்தை இல்லாமல் வந்த எல்லா தம்பதிகளுக்கும் நாங்கள் ஜெபித்து குழந்தை அவர்கள் பெற்றுக்கொண்டு இருக்கிறாங்க. அப்ப நம்முடைய பிள்ளைகள் கர்த்தர் கொடுத்த ஈவு. தேவன் நமக்கு இரவலாக கொடுக்கப்பட்ட அந்த பிள்ளைகளை தேவனை அறிந்த துணைக்குத்தான் நம்ம கொடுக்க வேண்டும். தேவனுடைய பிள்ளைகளுக்கு தேவனுடைய அறிந்த துணையைத்தான் நாம் என்ன செய்ய வேண்டும்? தெரிந்து கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. அதனால நீங்க நினைக்கிறோம், மாப்பிள்ளை அந்தஸ்தோடு இருக்காரு, வாட்ட சட்டமா இருக்கிறாரு, புகழோடு இருக்கிறாரு, நம்ம தள்ளி விட்டு பிள்ளைய கொடுத்தா ஏதோ எனக்கு வந்து என்ன பிரச்சனை, இதோட இந்த தொல்லை நீங்கிடுச்சு அப்படின்னா வாழ்நாள் கூட உங்க பிள்ளைகளுக்கு கண்ணீரோடும் கவலையோடும் வாழ்ந்து கொண்டு இருப்பாங்க. புரியுங்களா? அதனாலே அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, தேவன் என்ன சொல்கிறாரு? 1 சாமுவேல் 2வது அதிகாரம் 30வது வசனத்திலே, என்னை கனம் பண்ணுகிறவர்களை நான் கனம் பண்ணுவேன் என்று கர்த்தர் சொன்னாரு. பிள்ளைகளுடைய திருமண காரியத்துல கர்த்தர் நாமம் மகிமைப்படும்படியாய் கர்த்தர் என்ன சொல்கிறார்? தேவ சித்தத்தின்படி நீ செய்கின்ற பொழுது கர்த்தர் உங்க பிள்ளையோட வாழ்க்கையை கனப்படுத்துவார். உங்க வாழ்க்கையிலும் என்ன இருக்கும்? சமாதானம், சந்தோஷம் இருக்கும். ஹல்லேலூயா. அப்ப ஆதியாகமம் 19வது அதிகாரத்தில் பார்க்கின்ற பொழுது ஆபிரகாமுடைய குமாரனுடைய வாழ்வு விவாகத்தில் முடிந்தது. ஆபிரகாமுடைய குமாரன் ஈசாக்குடைய வாழ்க்கை விவாகத்தில் முடிந்தது. ஆனால் லோத்துடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கை விபச்சாரத்திலே முடிந்தது என்று நாம் பார்க்கிறோம். புரியுங்களா? ஏனென்றால் லோத்துடைய சோதம் குமாரை அழிக்கின்ற பொழுது ஆண்டவர் அந்த பட்டணத்தை விட்டு வெளியே வரி சொல்கின்ற பொழுது லோத்து தன்னுடைய 2 பிள்ளைகளோடு மகளோடு கூட மருமக்கள் கூப்பிடுறான். மருமகன் வரமாட்டேக்காங்க. தன் மனைவியோடு வெளியே வருகின்ற பொழுது மனைவி திரும்பி பார்த்து உப்பு தூண் ஆகிட்டா. இப்போ 2 மகளோடு கூட அவன் என்ன செய்யறான்? மலை தேசத்துக்கு ஓடி போயிட்டான். லோத்து அங்கே மலை தேசத்துக்கு சென்ற பொழுது அங்கே என்ன செய்யறாங்க? மலை தேசத்தில் அவர்கள் ஏன்னா தகப்பன் மட்டும் இருக்கிறாங்க, அங்கே 2 பிள்ளைகளும் கூட போயிட்டாங்க. இப்போ அவங்க என்ன செய்யறாங்கனாக்கா அங்கே சந்ததி உண்டாகாது என்று சொல்லி அவர்கள் என்ன பண்ணினாங்க? அந்த பிள்ளைகள் என்ன பண்ண தகப்பனோடு கூட அவங்க சயனித்ததினாலே அம்மோனியரும் மோவாபியரும் பிறந்தார்கள் என்று சொல்லி ஆதியாகமம் 19வது அதிகாரத்திலும் பார்க்கலாம். உபாகமம் 23வது அதிகாரம் 2வது வசனத்திலும் 3வது வசனத்திலும் ஆண்டவர் சொல்கிறார், அம்மோனியரும் மோவாபியரும் சபைக்கு உட்படலாகாது, 10 தலைமுறைக்கு உட்படலாகாது என்று ஆண்டவர் சபித்தார். இந்த அம்மோனியர் மோவாபியர் யாரு? லோத்துவுக்கு பிறந்தவர்கள் 2 சந்ததி. யார் மூலம்? மூத்தவள் மகள் மூலமும் 2வது மகள் மூலமும். அப்ப இதுக்கு காரணம் என்ன? அந்த சோதம் குமாரில் உட்கார்ந்ததுனால அந்த 2 தன்னுடைய விசுவாசி இல்லாத மருமக்குமார்கள் கூட மகளோடு வராததுனால பெரிய அவனுடைய பின்னால வாழ்க்கை பாழாய் போனது. ஒரு என்ன உதாரணம் இல்லாத ஒரு சபிக்கப்பட்ட சந்ததியாக மாறிவிட்டது. ஆனால் ஆபிரகாமுடைய குமாரனாகிய ஈசாக்கு என இயேசு கிறிஸ்துவுக்கு எடுத்துக்காட்டாக இருக்கிறார். ஆபிரகாம் வாழ்க்கையில் குழந்தை இல்லாமல் இருந்தது. ஆனால் அவன் இன்னொரு மனைவியை ஆகார் சேர்ந்து கொண்டார். அதே போல ஈசாக்குடைய குமாரனாகிய யாக்கோபுக்கு மனைவி இல்லாமல் இருந்தது. அவன் 2 மனைவிகள் 2 வேலைக்காரர்கள் சேர்த்து கொண்டான். ஆனால் ஈசாக்கு பாருங்க, அவனுக்கு குழந்தை இல்லாத பொழுது கர்த்தரை நோக்கி மன்றாடினான். ரெபெக்காளுடைய கர்ப்பத்தை கர்த்தர் திறந்தார்.
ஈசாக்குடைய வாழ்க்கை என ஒரு சாட்சியுள்ள வாழ்க்கையாக இருந்தது என்று நாம் பார்க்கிறோம். ஹல்லேலூயா. ஆபிரகாமின் சந்ததியிலே தாவீதினுடைய வம்சத்தில் இயேசு கிறிஸ்து வரும்படியாய், ஆபிரகாமின் சந்ததியாய் திருச்சபை உருவாகும்படியாய் கர்த்தர் 1000 தலைமுறைக்கு ஆபிரகாமுக்கு கிருபை பாராட்டி இருக்கிறார். அதே போல ஆனால் லோத்தினுடைய சந்ததியோ என சபிக்கப்பட்ட ஒரு சந்ததியாக இருந்தது. இருந்தாலும் தேவன் அந்த சாபத்தை கூட ஆசீர்வாதமாக மாற்றினார். மோவாபிய ஸ்திரீயாகிய ரூத் அவள் என்ன செய்தால்? மனம் திரும்பி அப்பத்தின் வீடாகிய எருசலேமுக்கு வந்தாள். அங்கே வந்து போவாசின் மூலமாக ஈசாயின் குமாராய் தாவீது, தாவீதின் குமாராய் இயேசு கிறிஸ்து பிறக்கும்படியாய் அந்த சாபத்தை கூட கர்த்தர் ஆசீர்வாதமாக மாற்றினார் என்று நாம் பார்க்கிறோம். ஹல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு அநேக விசுவாசிகளை பெற்றோர் நினைக்கிறாங்க, என் பிள்ளை நல்ல விசுவாசி பெண் பிள்ளை, அவளுக்கு கல்யாணம் முடிச்சு கொடுக்கக்கூடிய மாப்பிள்ளையோ அவிசுவாசி இருந்தாலும் என் பிள்ளை அவனை மாத்திருவா அப்படின்னு சொல்லாதீங்க. ஹல்லேலூயா. அதனால பவுல் சொல்லுகிறார், பின்னால் மனைவியானவள் கணவனை ரட்சிப்பாலோ, விசுவாசியாக மனைவி அவிசுவாசி கணவனை ரட்சிப்பாலோ யாருக்கு தெரியுங்கிறார். புரியுங்களா? அதனால அருமையான தேவனுடைய பிள்ளை, இந்த ட்ரியல் என்ற எரரில் போய் அநேகர் ஃபெயில் ஆகியிருக்கிறாங்க. அப்படி நீங்கள் போகாதீங்க. புரியுங்களா? அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, அதனாலே இன்றைக்கு கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையிலே ஆபிரகாம் வாழ்க்கையை பார்க்கிறோம். அவிசுவாசியாகிய லோத்துடைய வாழ்க்கையிலே மாற்றம் இல்லை, அவன் வாழ்க்கையிலே ஏமாற்றமே இருந்தது என்று நாம் பார்க்கிறோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அதனால் இன்றைக்கு அழைக்கப்பட்டவன் அழைக்கப்படாதவன், அழைக்கப்பட்ட ஆபிரகாமின் ஆசீர்வாதம் என்ன, அழைக்கப்படாத லோத்துவனுடைய ஆசீர்வாதம் என்ன, 2 பேரை உங்களுக்கு உங்கள் மனக்கு முன்பாக நான் அக்குவராக ஆணிவராக வைத்திருக்கிறேன். நீங்கள் வேதத்தின்படியாக அலசி ஆராய்ந்து எவை நல்லவை, எவை கர்த்தரின் நாமத்தை மகிமைப்படுத்தக்கூடியவை என்று நீங்கள் அதை பிடித்துக் கொள்ளுங்கள். பொது வாழ்விலை பார்க்கின்ற பொழுது ஆபிரகாமுக்கும் லோத்துக்கும் வித்தியாசம் இருந்தது. இருவருமே சமூக வாழ்க்கையிலே சாட்சியை இழந்தவர்கள் தான். ஆபிரகாம் 2 முறை தன்னுடைய மனைவியை சகோதரி என்று சொன்னான். என்னை அமலேக்கு இடத்திலே பார்வன் இடத்துல சொன்னான். ஆனால் லோத்து வாழ்க்கை சாட்சி இல்லாமல் வாழ்ந்தது என்று பார்க்கிறோம். ஆபிரகாம் இழந்து போன சாட்சியை என்ன செய்தான்? திரும்ப பெற்று கொண்டான். என்ன எல்லாவற்றையும் சரி செய்ய வேண்டியது. ஆனால் லோத்துவுக்கோ செழிவாக்கும் செழிப்பும் என இந்த பூமிக்குரிய சுகபோக வாழ்க்கை தான் முக்கியமாக இருந்தது. ஆபிரகாம் சோதோம் ராஜா கொடுத்த எல்லா பொருட்களையும் அதன்படி தன்னை கரைப்படுத்திக் கொள்ளாமல் பாதுகாத்துக் கொண்டான் என்று பார்க்கிறோம். லோத்துவோ சோதோமிலே கூடாரம் போட்டு சோதோமுக்குள்ளே சென்று விட்டான் என்று பார்க்கிறோம். ஆபிரகாம் சாட்சியுள்ள வாழ்க்கை வாழ்ந்தான், லோத்துவோ சாட்சி இல்லாத வாழ்க்கை வாழ்ந்தான் என்று பார்க்கிறோம். ஆபிரகாமின் ஆசீர்வாதம் சந்ததி சந்ததியாக வந்து கொண்டிருக்கிறது. கிறிஸ்துவின் மூலமாக ஆபிரகாமின் ஆசீர்வாதம் புறஜாதிகளாக நமக்கு வந்திருக்கிறது என்று கலாத்தியர் 3வது அதிகாரம் 14வது வசனத்தின்படி நமக்கு ஆபிரகாமின் சுதந்திரம் கிறிஸ்துவின் மூலமாக வந்திருக்கிறது. ஆனால் லோத்தினுடைய சந்ததியில் வாழ்ந்தவர்களோ அம்மோன் புத்திரரும் மோவாபிய புத்திரரும் என்றைக்கும் சபைக்கு உட்படலாகாது என்று சொல்லி அவர்கள் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஆபிரகாமின் சந்ததிக்கு என்றென்றைக்கும் எதிரிகளாகவே வாழ்ந்தார்கள். அசுத்தமான ஒரு சந்ததியாக அவர்கள் பின்னாலே மாறினார்கள் என்று பார்க்கிறோம். ஏனென்றால் அம்மோனியர்கள் மிகவும் கொடூரமானவர்கள், விக்கிர வணக்கம் உள்ளவர்கள். அவருடைய தெய்வம் மோலேக்கு. அம்மோனியருடைய தெய்வம் யாரு? மோலேக்கு. புரியுங்களா? அதனால அப்படிப்பட்ட ஒரு சந்ததி உள்ளவர்களாக என லோத்துனுடைய சந்ததி வளர்ந்தார்கள் என்று பார்க்கிறோம். அதனால் தான் உபாகம் 23வது அதிகாரம் 3வது வசனத்தின்படி அம்மோனியரும் மோவாபியரும் கர்த்தருடைய சபைக்கு உட்படலாகாது. அதனாலே நீங்கள் உங்கள் சந்ததி எப்படியாக இருக்க வேண்டும் என்று நீங்கள் தீர்மானியுங்கள். ஆபிரகாமையும் லோத்துவையும் உங்களுக்கு முன்பாக ஆண்டவர் வைக்கிறார். நீங்கள் யாரை பின்பற்றி வாழ விரும்புகிறீர்கள்? அதனால் தான் எபேசியர் 5வது அதிகாரம் 1-2 படி, ஆதலால் நீங்கள் பிரியமான பிள்ளைகளைப் போல தேவனை பின்பற்றுவர்களாகி கிறிஸ்து நமக்காக தம்மை தேவனுக்கு சுகந்த வாசனையான காணிக்கையாகவும் பலியாகவும் ஒப்புக் கொடுத்து நம்மில் அன்பு கூர்ந்தது போல நீங்களும் அன்பிலே நடந்து கொள்ளுங்கள். ஹல்லேலூயா. தேவனை நீங்க பின்பற்றுங்க. ஆபிரகாமை கர்த்தர் முன்மாதிரியா வச்சிருக்காரு. இயேசுவை தேவனுக்கு முன்மாதிரியா வச்சிருக்கிறார். இயேசு இந்த பூமியில முன்மாதிரியாய் வாழ்ந்து விட்டு சென்றிருக்கிறார். அதனால் தான் யோவான் 14வது அதிகாரம் 30 இந்த உலகத்தின் அதிபதி வருகிறான், அவனுக்கு இன்னிடத்தில் ஒன்றுமில்லை என்று இயேசு கிறிஸ்து சொன்னார். உலகத்தால் தன்னை கரைப்படுத்திக் கொள்ளாதபடி பிதாவின் சித்தத்தை செய்யக்கூடியவராய் இயேசு வாழ்ந்தார் என்று பார்க்கிறோம். இயேசு நமக்கு முன்மாதிரியாக இருக்கிறார். ஆபிரகாமை கர்த்தர் முன்மாதிரியாக நமக்கு வைத்து இருக்கிறார். அதனால் தான் பார்த்தீங்கன்னா ஆபிரகாமின் வாழ்க்கையிலே ஏசாயா 43:21 படி, இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள் என்று
வேத வசனத்தின்படியாக கர்த்தர் ஆபிரகாமை தேர்ந்தெடுத்து ஜாதிகளுக்கு ஜனங்களுக்கு ஆசீர்வாதமாக ஆண்டவர் வைத்தார் என்று நம்ம பார்க்கிறோம். ஹல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, இன்னும் ஆபிரகாமை குறித்து நாம் பார்த்தோம், லோத்துவை குறித்து பார்த்தோம். இந்த உலக உறவுகளிலே எப்படியாக இவர்கள் அழைக்கப்பட்டவர்கள் எப்படி நடந்து கொண்டான், அழைக்கப்படாதவன் எப்படி நடந்து கொண்டான். உங்களுக்கு முன்பாக நான் இன்றைக்கு வைத்திருக்கிறேன். ஆவியானவர் இந்த சத்தியத்தை அறிந்து பகுத்துணர்ந்து நீங்கள் ஆபிரகாமை பின்பற்றி ஆபிரகாமுடைய முழு ஆசீர்வாதத்துக்கும் சொந்தக்காரர்களாக பரிசுத்த ஆவியானவர் மாற்றுவான். எல்லா தீங்குக்கும், வியாதிகளுக்கும், விபத்துகளுக்கும், சுனாமிகளுக்கும், சூறாவளிகளுக்கும், வெள்ளத்திற்கும், மழைக்கும் விலைக்கு பாதுகாத்து கர்த்தர் ஆசீர்வதித்து ஒரு ஜீவனுள்ள சாட்சியாக உங்களை ஆண்டவர் நடத்துவார். ஆமீன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.